கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சட்டைகள். கடைசி செய்தியை தியானிக்க இருக்கிறோம். லார்ட்ஸ் விங். ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோம், என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் ஆராயுண்டேன், இனி நான் நல்ல இயேசுவே. சிலுவையில் ஆராயுண்டேன், இனி நான் நல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பள்ளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பள்ளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், ஜானகி அம்மாள் பிரைஸ்லார். நம்ம ஒரு தொடர் செய்தியில் எனக்கு கடைசி செய்தி செட்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கழுகின் செட்டையை பார்த்தோம். அந்த கழுகின் செட்டை என்ன செய்யும்னா, தன் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, எப்படி பறக்கிறதுங்கிறதுக்கு. பாதுகாக்கிற செட்டை, பழக்க வைக்கிறது, பாதுகாக்கிற செட்டை. ஒரு கோழியின் செட்டையை பார்க்கிறோம். அது எருசலேம்ங்கிற ஒரு அழைக்குது. மோசமான எருசலேம். இன்னிடத்துல வா, கோழி தன் குஞ்சு அழைக்கணும், அழைக்குது. அது அழைப்பின் சத்தம். காற்றின் செட்டை நாம தியானிச்சோம். இன்னைக்கு கதிரவனின் செட்டை. காற்றின் செட்டை, கதிரவனின் செட்டை. செய்திக்கு ஆதாரமான வசனம் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியம் உள்ள செட்டியின் கீழ் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றை போர் வளர்வீர்கள். குரோத். இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற நிறைவான பலன். ரூத்துல பார்த்தோம், தேவனுடைய செட்டின் கீழே வந்தவனுக்கு நிறைவான பலன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சரீரத்துல எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்த சரி பண்ணும். ஏன்னா அங்க என்ன இருக்குதுன்னா ஆரோக்கியம். எப்ப அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைக்கு கீழே நீங்க வந்துட்டீங்களோ
உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆரோக்கியம். உங்க சரீரத்துல ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு தெரியாமலே அது பலவீனமாகிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைப்பீங்க நம்ம ஜாலியா நல்லா இருக்கோம், நம்மளே ஓடிட்டு இருப்போம். என் வாழ்க்கையில இது நடந்துச்சு. அதனால தைரியமா நான் அதை சொல்ல முடியும். என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருதயம், ஹார்ட், 3 இரத்த குழாயில அடப்பு வந்துருச்சு. 90% அடப்பு. நான் நினைச்சேன் சூப்பரா இருக்குன்னு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓபி பார்ப்பேன், ஆனா டயர்டாகி படுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் படுக்க எனக்கு இடக்கோ படுத்துருவேன். நான் நினைப்பேன் வீக்கா இருக்கேன், டயர்டா இருக்கேன், படுத்துட்டு இருந்துச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். செகண்ட் ஃப்ளோர்ல என்னுடைய ரெஸ்ட் ரூம் இருக்கும். நான் ஸ்டாப்பா நடப்பேன், டக்கு 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 டக்குன்னு போய் வேலையை பார்ப்பேன். நான் நினைப்பேன் என்னுடைய ஹார்ட் பர்ஃபெக்டா இருக்குன்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு ஏரியால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு கொண்டு இருந்தது. 90% பிளாக் ஆயிடுச்சு, 10%ல அது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இருதயம் இருக்குது, இருதயத்திற்கு உள்ள ரத்தம் இருக்கும், நல்லா கிடைக்கும். இருதயத்திற்கு உள்ள ரத்தம் இருக்கும். ஆனா அந்த கொரோனரி மசில், ஹார்ட்ங்கிற மசிலுக்கு தேவையான ரத்தம், ரத்த குழாய் தான் கொண்டாடும் கொரோனரி ரத்தம். எங்களுடைய அப்பா டாக்டர் ஹெச் லைசர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாரி இருக்கடா, பெட்ரோல் கொண்டு போகிற லாரி. அந்த டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருக்கும், 100% பெட்ரோல் இருக்கும். ஆனா அந்த லாரி ஓடுறதுக்கு தனியா ஒரு பாக்ஸ், அதுல அவங்க டீசல் போடணும் அல்லது பெட்ரோல் போடணும். அந்த டீசல் போடுற டேங்க்ல டீசல் இல்லைன்னா அது நின்றும். ஏயா உள்ளதான் இவ்வளவு இருக்குல்ல, அது வேற இது வேற. இப்ப நம்முடைய இருதயத்திற்கு ரத்த குழாய் கொரோனரி ஆர்டரி, அதுல 90% பிளாக் ஆன நிலைமையில இருந்த எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளணும். ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 19. இதோ நான் 2010 சரி 2015 2015 10 வருஷம் ஆயிடுச்சு. 2015 இதோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். 2015 நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திர வழியிலே அவாந்திர வழியிலும் ஆறுகளை உண்டாக்குகிறேன். வனாந்திரம் தண்ணி இல்லாத இடம், அவாந்திர வெளி டைரக்ஷன் இல்லாத இடம். இப்படிப்பட்ட இருந்ததா என்னுடைய இருதயம் இருந்துச்சு. ட்ரையா இருந்துச்சு. 100% போக வேண்டிய ரத்தக்குழாய் போட வேண்டிய இடத்துல 10% போனா ட்ரையா இருக்கும். என்னுடைய இந்த கையில இருந்து ஒரு ஆர்டரியை கட் பண்ணி டாக்டர் பாஷிஷ் இன்னைய ஹார்ட்டை ஓபன் பண்ணாரு. பைபாஸ் சர்ஜரி பிக்ஸ் பண்ணிட்டார். அந்த பைபாஸ் சர்ஜரி பிக்ஸ் பண்ண உடனே அந்த ரத்தம் அந்த மசில்ஸ் இருப்பாருங்களா, அது அப்படியே சர்வன ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளும் அது 10% தான் ரத்தம் வந்துட்டு, இப்போ 100% வருது. புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் இந்த வசனத்தை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுன்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 19, இதோ புதிய காரியத்தை உங்களுக்கு, இது புதிய காரியம். நான் நினைக்கல என்னுடைய இருதய திறப்பாங்க, திறந்து ஒரு புதிய ரத்த குழாய் வச்சு புதிய பாதையை உருவாக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம். நான் நீதியின் சூரியனுக்குள்ள வந்துட்டேன், செட்டின் கீழே வந்துட்டேன். அதனால என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் கொளுத்த கண்களை போல் வளர்ச்சி. 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ஜரியை யார் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே செய்தார். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன், அதுக்கு வசனம் காட்ட முடியும். சங்கீதம் 91வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 15. சங்கீதம் 91:15 என்னுடைய பைபாஸ் சர்ஜரி டாக்டர் பாஷிஸ் செய்யல, அவருக்கு பதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், அது எப்படி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி. அவன் என்னென்னுக்கு கூப்பிடுவான். ஜோங்க நாம நான் போயிருப்பேன் நினைக்கிறீங்களா? நான் அவனுக்கு மறுத்துறவு அருள்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனுக்கு ஆபத்திலே. இது ஒரு ஆபத்தான நிலைமை. இது போல ஒரு சர்ஜரி
பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆலயத்துல சின்ன பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பிரியவில்லை, 2வது பையன் பிறந்ததுக்கு குட்டி பையன். அவருக்கு நெஞ்சில் ஒரு வலி வந்துச்சு. எங்கள்கிட்ட வந்தாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பேன்னு சொன்னேன். அவங்க ஒய்ஃப் சொல்லிச்சு, நேற்று இவர் 2 முட்டை சாப்பிட்டாரு, இந்த முட்டை தான் உள்ள உட்காந்துருக்கு, அதனால இசிஜி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க கட்டாயம் இசிஜி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு என் தம்பி இசிஜி அனுப்புனானா, என் தம்பி சொன்னா, இந்த இசிஜி ஆள் உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. அப்போ உடனே எங்க லோக்கல்ல ஒரு டாக்டர், ஒரு எம்டி இருக்காரு, அவர் உடனே ஜிஎஸ்ல அட்மிட் பண்ணி ஸ்ட்ரெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் போட்டாரு. எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. அதோட அவருக்கு என்ன ஆலோசனை சொன்னார்னா, நீங்க மதுரை அப்போலோவில் போய் நீங்க ஒரு பைபாஸ் ஆபரேஷன் தேவை இருந்தா பண்ணணும்னு சொல்லி இவர் போனாரு. அமௌண்ட்டை கட்டினாங்க, சர்ஜரி பண்ணாங்க. மிட் நைட்ல அவர் இறந்துட்டார். இது நடந்த சம்பவம். மக வளர்ந்துருச்சு. கல்யாணத்துக்கு நாங்கள் போனோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்தார். காரணம், நீதியின் சீரியன் செட்டைக்கு இருந்தேன். பாருங்க, சங்கீதம் 91வது அதிகாரம் 11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். இது டெய்லி நான் ஸ்கூட்டியில போறேன், என்னை பாதுகாக்க தேவதூதர் அனுப்புறாரு. ஆனா ஆபத்து காலம் வரும்போது ஆண்டவர் யாரும் நம்ப மாட்டாரு, தூதர் நம்ப மாட்டார், அவரே வந்துடுவார். இந்த சர்ஜரி டாக்டர் பாஷி தான் செய்தார் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய சர்ஜரி முடிச்சிச்சு. அடுத்த நாள் இன்னைக்கு ஃபுல்லா நான் ஐசியூல இருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்த நாள் டாக்டர் பாஷிஸ் ரவுண்ட்ஸ் வரணும், வரல. என்னுடைய மனைவியும் என் மகளும் போய் கேட்கறாங்க, என்ன டாக்டர் ரவுண்ட்ஸ் வரலன்ட்டு. அந்த சீனியர் லேடி நர்ஸ் சொல்லுது, நேற்று ஒரு சர்ஜரி நடந்துச்சு, அந்த பேஷண்ட் ஆன் த டேபிள் டெத் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் பயங்கர கோபம், டாக்டரை அடிக்க வந்தாங்க, அவர் பின்னோடி வெளியே தப்பிச்சுக்கிட்டார். பாத்தீங்களா, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய சர்ஜரி பண்ற அன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஆண்டவர் உள்ள வந்துட்டார். டாக்டர்லாம் நம்பல, அவர் சர்ஜரி பண்ணி அவர் தான் பண்றாரு. வெளியில பார்த்தாங்க டாக்டர் பண்றாப்புல இருக்கும், ஆனா பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அடுத்த சர்ஜரி மாட்டிக்கிட்டார். இப்ப இதுதாங்க ஆண்டவர் செய்யறாரு. நீங்க கொளுத்த கன்றுகள் போல வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார். சரி, இந்த சூரியன் இருக்கு, அந்த சூரியன்ல வைட்டமின் டி சத்து கிடைக்கும். அது சத்து எதுல இருந்து வரும்னா வைட்டமின் அதுல இருந்து வரும். ஆனா அது மட்டும் வச்சு ஆபத்து காலம் எஸ்கேப் ஆக முடியாது. சரி, இந்த நீதியின் சூரியன் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் அதை செய்ய முடியும். அது எப்படிங்கிறது வசனத்தின் மூலம் அவங்களை காட்டப்படும். நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 61வது அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது மேசியாவுடைய வார்த்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தர் தேவன் திருத்தத்துல ஆவியானவர் 3வது நபர். என் மேல் ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயத்தை கட்டும். இருதயத்துல காயத்தை கட்டு, இருதயம் நொடிங்கிருச்சு, நொடுங்கிருச்சு. இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது, காயம் கட்ட வேண்டியது. சரி, இதை குறித்து நம்ம சில வசனங்களை தியானிக்கப்படும். முதல்ல ஒரு நபரை காட்டுறேன், இவங்களுடைய இருதயம் காயப்பட்டுருச்சு. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனம். ஒரு கானானிய ஸ்ரீ. இந்த கானானியுடைய ஸ்ரீ மகளுக்கு பிரச்சனை. ஆனா வேதனை யாருக்கு? அம்மாக்கு. இருதயத்துல காயம் அம்மாக்கு. வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறா, கேட்டுக்கிட்டே இருக்கா, தாவீதின் குமாரே இறங்க இறங்கு. ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. கடைசியில அந்த அம்மா தன் இருதயத்தின் வேதனை அப்படி கொட்டிருச்சு. இப்படி கொட்டிருச்சுன்னா, யா நான் ஒரு நாயா, நான் நாய், எப்படி உங்களால சொல்ல முடியுது? அந்த அளவுக்கு அந்த அம்மா இது காயப்பட்டிருந்துச்சு. இந்த அம்மாட்ட சும்மா இருக்கும்போது நாயின்னு சொன்னா செருப்பத்துக்கு அடிக்கும். ஆனா தன்னை அம்மட்டுமாக தாழ்த்திச்சு. காரணம், இந்த அம்மாவுக்கு ஒரு சுகம் தனக்கு இல்லை, அது இருதயம் காயத்தில் இருக்குது. சுகம் யாருக்கு? மகளுக்கு. பாருங்க 25. அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய அவரை பணிந்து கொண்டாள். சாஷ்டாங்க விழுந்துட்டா. ஆண்டவரே, ஏமா உனக்கு என்னமா நோய்? எனக்கு எல்லாம் நோயே கிடையாது, நான்
நான் நல்லா இருக்கேன், வெளியில தெரியும், ஆனா இருதயத்துல காயம் இருக்குது. அந்த காயத்தை ஒருத்தரால் தான் சுவங்க முடிக்கும். அவர் தான் ஆண்டவராக இயேசு, நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இந்த ஆரோக்கியம் எங்க இருந்து வரும் அப்படின்னு, காயத்தை, இருதயத்தின் காயத்தை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. சரி, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டு. மத்தேயு 14வது அதிகாரம் 14வது 17-14. ஒரு மனுஷன் அவருக்கு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கு. மகன் வர மாட்டேங்கிறான். அந்த கானானியஸ்தருடைய மக வரல, வேதனையில் இருக்க. ஆனா காயம் யாருக்குன்னா, அங்க அம்மாக்கு, எங்க அப்பாக்கு. இந்த பெற்ற இருந்தேன்னா அப்படியே குதிக்கும் வேதனையில. ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாயிருக்குடி. சந்திரரோகினா எப்பிலெப்சி. எப்பிலெப்சி தெரியுமா? நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஃபிட்ஸ் வரும். அப்படியே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்டாஃப் ஒரு அம்மா, அவளுடைய மாப்பிள்ள செக்ரட்டரியேட்ல ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு இந்த காக்கா அழிப்பு நோய் வரும். இந்த அம்மா ரெகுலராக மாத்திரை வாங்கி கொடுக்கும். ஆனால் 2 நாள் மாத்திரை கொடுக்கல. 3வது நாள் அவர் ஜீப்பை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கார். ஓட்டிட்டு போற ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்து ஒரு மரத்தில் போய் அப்படி மாதிரி அடிக்கிறார். ஸ்பாட்ல அவர் இறந்து போயிட்டார். அங்கே ஒரு 17 வருஷம் இருக்கும். இந்த எப்பிலெப்சி உயிரை எப்பனாலும் எடுத்துரும் பாருங்க. அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உங்களுடைய சீஷர்ல கொண்டு செய்யணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே சொஸ்தமான. இந்த சொஸ்தம் 2 பேரும் கிடைச்சிச்சு. ஒண்ணு மகனுக்கு, ஆனா அப்பாவுடைய இருதயத்தில் இருக்கிற காயம் கபிள்ட்ட வெளிப்பட்டுச்சு. காரணம், நீதியின் சூரியனால் மாத்திரம் இதை செய்ய முடியும். 3வதாக ஒரு நபர் அவங்களுக்கு காட்டப்படும். இதாவது பிளட் ரிலேஷன். ஆனா பிளட் ரிலேஷனே இல்லாத ஒருத்தரை பார்க்கிறோம். அவர் வாஞ்சியாக வருகிறார். வாசிப்போமா? மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பன்களை பேசுங்க. 100க்கு அதிபதி ஒரு இடத்துல 100க்கு அதிபதினா இவருக்கு 100 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு கெத்தா இருப்பார் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கூடிய. திமிர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த மூட்டெல்லாம் போய் கால் நடக்காரு. இந்த இடத்துல ஒரு பேஷண்ட் பார்த்தேன். கிறிஸ்தவ பொண்ணு, கை காலெல்லாம் வீக்கா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், ஒரு தடவை வந்துச்சு, வலி நல்லா குறைஞ்சிச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு நடக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும். எவ்வளோ மெடிசின்ஸ் வந்துருச்சு, ஆனாலும் அவள் அவ்வளோ கஷ்டப்படுறான். அவளுக்கு நான் சொன்னேன், நம்ம இன்னும் வசனத்துக்குள்ளவா ஆண்டவருக்கு சோத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்புறேன். ஆனா இங்க நம்ம பார்க்கற திமிர்வாதக்காரன்னா இவன் ஒரு வேலைக்காரன். இவனை கவனிக்க 2 பேர் வேணும். அப்ப இந்த எஜமானுக்கு ஒரு இருதயம் முழுவதும் அன்பு இருக்கு இல்லையாங்க? இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் வேலைக்காரர்கள் அடிவைகளெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. மிருகத்தோட கேவலப்பட்டாங்க. 100க்கு அதிபதி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுமக்க வர்றேங்கிறார். உடனே என்ன சொல்லணும்? ப்ளீஸ் கம் காட், அந்த வாங்க அப்படின்னு. ஆனா அந்த 100க்கு அதிபதிக்கு என்ன ஒரு வல்லமை கேட்டீங்கன்னா, இவர் மிலிட்டரி ஆபீசர். அதனால தனக்கு தெரிஞ்ச பாணியில அதை சொல்றார். அவருடைய ஸ்டைல் என்ன சொல்றார்? என் வீட்டுக்கு வர பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, இது தப்பு. ஆக்சுவலா யூதர்கள்லாம் அடிமைகள், இயேசு கிறிஸ்துவும் யூதன் தான். அப்ப ஒரு அடிமை யூதன் இவங்க வீட்டுக்கு வர்றது பார்த்துக்கலாம். ஆனா தன்னை அம்மட்டமாக தாழ்த்துக்கிறார். கானானியஸ்திரி பிளாட்டா விழுந்துட்டான். ஆனா இவர் உலகில அந்த அளவுக்கு தாழ்த்துறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்படி ஒரு வார்த்தை, அது அந்த வார்த்தை எப்படி சொல்கிறார்னா, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டார். அதிகாரத்துக்கு எனக்கு மேல 1000க்கு அதிபதினு இருக்கார். அவருக்கு மேல ராஜா இருக்கிறார், சீசர் இருக்கார். சீசர் 1000க்கு அதிபதி, நான் 100க்கு அதிபதி. எனக்கு மேல இருக்காங்க. எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. எனக்கு கீழ்பட்டிருக்கிற செயல்கள் உண்டு. நான் ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றார்கள். அப்ப என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன வல்லமைனா, கோ, அவன் போயிடுவான். ஏனால கேட்க மாட்டான், கம் வந்துடுவான்.
ஆனா என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் வல்லமை இருக்கு, இதுக்கு மேல வல்லமை கிடையாது. ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை, சுகத்தை கொடுக்கிற வல்லமை. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். 13 சொல்லுங்க, என் அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான. வேலைக்காரன் சொஸ்தமாகும் போது வேலைக்காரனுடைய எஜமானுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவர் வந்து ஆண்டோட தாழ்த்தி செய்வார. அப்ப நீதியின் சூரியன்ட்ட என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை அவரால் கொடுக்க முடியும். சரி, இப்ப இண்டிவிஜுவலான பர்சனை நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு தேசத்திற்கு சேமம் தேவை. எடுத்துக்கணும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இது யாருன்னா சாலமோனுடைய ஜெபம். இது எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டீங்க, 7வது அதிகாரம் 1 வசனத்துல சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது லாஸ்ட் வந்துட்டார். அக்கனி வானத்திலிருந்து இறங்கி பாருங்க, எந்த சாலமோன் ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கி விக்கிரத்துல போனாரோ அப்படி ஆரம்பத்துல அவர் ஜெபம் பண்ணா அக்கனி இறங்கி வருது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இறங்கி சர்வாங்க தகன பலி மற்ற பலிகள் எல்லாம் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரம்பிட்டு, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரம்பி நின்றதால் இந்த மாதிரி முடிக்கிறார். ஆனா முடிக்கும் போது அந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, என் ஜனம். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள நாம் வரும்போது நாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் யாருங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கலாத்தியர் எடுத்துக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற வார்த்தை லிங்க். அந்தபடியே விசுவாசத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். விசுவாசம் உள்ள ஆபிரகாம். இன்னைக்கு இஸ்ரவேல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா 70% மக்களுக்கு கடவுளே இல்லைங்கிறாங்க. ஒரு 10% மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரஷ்யா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆனா 14 கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியாருக்கு வரும்படி. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் யார் மூலமா தான் வரும்? கிறிஸ்து இயேசு மூலமா வரும். என்னுடைய தங்கச்சி ஒரு 35 வருஷத்துக்கு அவருக்கு கல்யாணம் ஆகுது. சிவகாசியில் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பாளையம் ஹோட்டல், பெல் ஹோட்டல், பெல் ஸ்கூல், பெல் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. அவங்களுடைய கடைசி மகன் தான் எங்க வீட்டு மருமகன். அவர் பேர் ராஜேந்திர சிங். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி போய் செட்டில் ஆயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு, கரெக்டா ஒரு வாரத்துல நாங்க அவளை பாக்குறதுக்கு நான் எங்க அப்பா அம்மா பலகாரங்களை கொண்டு போறோம். அவளை பார்த்தீங்கன்னா அந்த கெத்தா பார்க்கணும். இடுப்புல கொத்து சாவி சொல்லி வச்சிருக்கா. அப்படியே வெளியே வந்தா, டிரைவர் நீங்க வாங்க, அப்பாக்கு இந்த இடத்தை கூட்டிட்டு போனோம். நாங்கெல்லாம் பார்த்து அப்படியே பயந்துட்டோம். இப்போ அவ அந்த வீட்டுக்குள்ள வந்தது மருமகளா வந்திருக்கா. எங்க வீட்டுல மகளா இருந்தாங்க இந்த ஜோலி நடக்குமா? முடியாது. மருமகளா போனனால அவ டோன் மாறிடுச்சு. அவ பேசுறதான் கேட்டு நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோமா, முதலாளி அம்மாயா இவ அப்படின்னு சொல்லி. இங்க நம்ம பார்க்கணும், கலாத்தியர் 3வது அதிகாரம் பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனாலே புறஜாதியாருக்கு வரும்படி ஆவியை கொண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தில் நாம் விசுவாசத்தில் விடையாச்சு. நாம் விசுவாசத்தில். அதனாலதான் இங்க நம்ம பார்க்க 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் இஸ்ரவேலர்கள் தங்களை தாழ்த்தி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை உங்களுக்கு இண்டிவிஜுவல் நபரை காமிச்சு, என்னையை காமிச்சு, எனக்கு எப்படி பைபாஸ் அப்படின்னு எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்லி, அடுத்து இயேசு கிறிஸ்து தனி நபர்களுடைய இருதயத்தை காயப்பட்டு காட்டினேன். ஆனா இது ஒரு தேசம் முழுவதும் ஒரு
காரியத்தை செய்து நம்பர் 1 தங்களை தாழ்த்தி ஃபர்ஸ்ட் தாழ்த்ததுங்க. அது இருக்காதவங்க இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பயங்கர பெருமை இருக்கும். அந்த பெருமையில எப்படி அவங்க பெருமை இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே, ஆபிரகாம் இவங்கெல்லாம் எங்க நிற்பாங்கன்னா, நரகத்துடைய வாயில நிற்பாங்க. அங்க இந்த தேவதூதர்கள் இந்த யூதனை உள்ள கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணா அங்க சண்டை போடுவாங்களா, இவன் யூதன் ஐயா, இவனெல்லாம் நீ உள்ள தூக்கி போட முடியாது. அங்க இருந்து அவங்க அப்படி நம்புறாங்க. அவங்க தல்முட்ல அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. பயங்கர பெருமை இருக்கும். பார்த்துருக்கீங்களா ஜெபம் எப்படி இருக்கணும், நான் இந்த பரிசனை போல இல்லாததுக்கு ஆண்டவருமே சோஸ்திரம் பண்ணுகிறேன், வந்தது ஜெபம் பண்ண அந்த பெருமையின் வார்த்தை பெறும். அதனால ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. யூதர்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு, அநேகர் கடவுளே இல்லைங்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவானா, பண்ண மாட்டான். நாஸ்திகர்கள் அவங்களால அது முடியாது. ஆனா அவங்க யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாது, நம்ம செய்யணும். தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார், மனம் திரும்புதல். மனம் திரும்புகள் பல்லோராஜு சமீபமா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சு 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 அவர்கள் பாவத்தை நான் மன்னிப்பேங்கிறார். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நடக்க முடியாத ஒருத்தரை தூக்கிட்டு வர்றாங்க, 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவர் முதல் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்க வைக்கிறேன், எழுத நடக்கிறாங்க. நம்ம மெடிக்கல்ல நான் சொல்றேன், எத்தனையோ நோய் இருக்கு. ஆனா அது நோய் பாவத்துல இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு டாக்டர் வந்தா அவர் எதாவது பண்ணி அவனை ஊர்ல நடக்க வைக்க செய்யலாம், இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது பெர்மனண்டா இருக்காது. ஆனா இவனுடைய பாவத்தை மன்னிச்ச உடனே அவன் தன் படிக்க தூக்கிட்டு போறான். அதுபோல இங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த தேசத்துக்கு சேமத்தை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே ஒரு பரிகாரம். ஒன்னு கூட அவங்கள வர வைக்க மாட்டேங்கிறாரு. அது எப்ப அது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்க இருந்தாங்கன்னா, 15வது அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல ஒரே டான்ஸ் ஜெயப்பாட்டு பாடியாச்சு, மிரியாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க. ஆனா அடுத்து அவங்க வந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான், சூர் வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணி கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வரணும், வாயிலிருந்து பிரச்சனை வரும். எனக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய மாப்பிள்ளை மணிராஜ் பயங்கர அன்பு. அவர் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்டார், ஏன் எங்க மாமாக்கு சர்ஜரி, மாமா ஊழியம் செய்றாரு, எதுக்கு அவருக்கு ஆபரேஷன் சொல்லி. ஆனா அது பண்ணலைன்னா போட்டோவை செவத்துல மாட்டிருப்பாங்க. ஆனா 10 வருஷம் ஆகும். இன்னைக்கு வர அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை, அது வனாந்தரமான பாதை தான். என் இருதயத்துல ஹார்ட்டுக்கு வனாந்தரம், ரத்தமே கிடைக்கல. ஆனா அவள் வாழ்க்கை கசப்பா இருக்கும். கசப்பா இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 யாத்ராகமம் 15:24, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை கொடு, முறுமுறுப்பு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக இருக்கும். ரோமர் 8:28. சகலம் அந்த நன்மைக்காக இருக்கிறார். எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரி டேபிளில் படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த அனஸ்தெட்டிஸ்ட் முதலே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பேன், கொடுத்த உடனே நீங்க மயங்கிடுவீங்க. சர்ஜரி 7 மணிக்கு நாங்கள் ஷார்ப்பாக ஆரம்பிப்போம், 12 o'clock முடிச்சிடும். ஆனால் உங்களை உடனே நாங்கள் ரூம் கொண்டு போக மாட்டோம், ஐசியில் வச்சிருப்போம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு நாங்கள் பெயின் கில்லர் கொடுத்துக்கிட்டே இருப்போம், உங்களை மயக்கத்திலே வச்சிருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அன்கான்சியஸாக இருப்பீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே நாங்கள் தியேட்டரில் கூட்டு ஓப்பன் பண்ணி சரி பண்ணிடுவோம். அது 1. 2வது, உங்களுக்கு வலி தெரியாது. அதனால இதெல்லாம் சொன்னார். நான் நினைச்சேன், படுத்தேன், ஒருவேளை சம்திங் ராங் ஆயிடுச்சுன்னா என் கண்களை திறக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனுடைய முகத்தை தரிசிப்பேன் ஒரு நிச்சயத்தோடு படுத்தேன். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா ஒரு நர்ஸு பொண்ணு நிற்கிறா.
நம்ம ஏசப்பா முகத்தை பார்ப்போம்னா இந்த பொண்ணு நிற்கிறா. அப்ப நம்ம பரலோகம் போகல, இங்கதான் இருக்கிறோம். எல்லாம் பார்த்தா எவரோ ஃபுல்லா டியூபா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார் இருக்கு, உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கார் இருக்கு. இங்க எல்லாம் கையெல்லாம் கட்டி இருந்துச்சு. இங்கேயும் ட்ரிப்பு, எல்லாத்தையும் ட்ரிப்பா இருந்துச்சு. அந்த டாக்டர் வந்தார். வந்து எல்லாத்தையும் உருகி போட்டுட்டார். உருகி போட்டுட்டு யூ கேன் சிட் டவுன் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாதையில ஒரு பிரச்சனை வரும். அந்த பாதையில போனா தான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். என்ன புரிந்து கொள்ள முடியும்னா 26 நானே உன் பரிகாரியான கர்த்தர். அந்த பரிகாரியான கர்த்தர்ங்கிறத நீங்க எப்ப புரிந்து கொள்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையில நீங்க போகணும். அந்த பாதையில போகும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க எப்படி வருங்க? கொளுத்த கன்று போல். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. செட்டைங்கிற ஒரு செய்தியுடைய கடைசி செய்தி, 8வது செய்தியை தியானிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் இன்னும் பலப்பட உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.